வணக்கம். மனித வாழ்வும் விஞ்ஞானமும் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உணர்வும் இடமும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான், உணர்வுங்கிறது ஒவ்வொரு அணுவிலையும் இருக்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்ச விஷயந்தான். அது என்ன பண்ணுது அப்படின்னா அதை சுற்றியும் நடக்கிற விஷயங்களை அது கிரகிச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. வேணுங்கிறப்போ நமக்கு அது எடுத்து டிரான்ஸ்மிட் பண்ணவும் அதுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கும்போதே நமக்கு இந்த விஷயம் நமக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். இந்த உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு மனிதனோ இல்லை ஒரு விலங்குகளோ ஏதோ ஒன்று அதனுடைய இருப்பு நிலையை மெமரி பண்ணி வச்சுக்கிட்டு அதை மறுபடியும் எத்தனை வருஷம் ஆனாலும் அதுக்கு பின்னால் ரீகால் பண்ணுறதுக்கு அதுக்கு தெரியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சின்ன வயசில் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு டூர் போயிருப்போம். போகும்போது ஏதோ ஒரு இடத்துல ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்ருப்போம். அதுக்கப்புறம் ஒரு 10-15 வருஷம் கழித்து நம்ம போனோம் அப்படின்னம்னா நம்ம நினைக்கிறோம், நம்ம இப்போ நம்ம நினச்சி பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையில் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம அந்த இடத்துக்கு போகும்போது அந்த இடமும் நம்மளை ஈஸியாக ரீகால் பண்ணுது. ஸோ நம்ம 2 பேரும் மெர்ஜ் ஆகும்போது இம்மீடியட்டாக அதை பற்றிய சிந்தனை நமக்கு கிடைக்குது. ஸோ நம்ம மட்டும் ஒரு இடத்த ஞாபகம் வச்சுக்கல, நம்ம அந்த இடத்துல வந்து சாப்பிட்டு போனதை அந்த இடமும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கு. இடம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற கல், மண், மரம் இது எல்லாமே ஞாபகத்தில் வச்சுருக்கோம். ஸோ இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா, யாராவது ஒருத்தர் ரொம்ப சோகமாக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவர் இருக்கிற இடத்துலையே இருந்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா, அவருடைய எண்ணங்களை அவருடைய மூடை பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும். அவர் சுற்றி இருக்கிற இடங்களில் இருக்கிற அந்த அணுக்கள் என்ன பண்ணுன்னா, அவரை பற்றிய எண்ணங்களை அவருடைய ஃபீலிங்ஸை மறுபடியும் ரிஃப்ளெக்ட் பண்ணும். இது ஒரு மிரர் மாதிரி தான். அதனால தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீங்கள் புது இடத்துக்கு போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ புது இடத்துக்கு போகும்போது, இது வரைக்கும் நம்ம அதை பார்க்காத இடத்துக்கு போகும்போது நமக்கு புதுவிதமான எண்ணங்கள் மட்டுமே உருவாக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நமக்கு அந்த இடத்த பற்றி தெரியாது. அப்போ நம்ம போகும்போது ஒவ்வொரு விஷயமும் புதுசாக இருக்குது. ஆனால் அதே இடத்துக்கு ஒரு மாதம் கழித்து போய் பாருங்கள், ஏற்கனவே பார்த்தது அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு முழுமையாக இருக்கும். ஒரு புதுமை அங்கே இருக்காது. ஸோ அப்போது நம்ம இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு இடமும் நம்மளை ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கு. இது நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் எழுதிட்டு இருக்கும்போது அடடா இன்றைக்கி வந்து பேனா ஒன்று வாங்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகணுன்னு குளிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா டோட்டலாக மறந்துடுவேன். ஆனால் எப்போ அந்த எழுதுகிற இடத்த நான் கிராஸ் பண்ணுறேனோ உடனே எனக்கு அது ரீகால் ஆகும். பேனா வாங்கணும் அப்படின்னு ரீகால் ஆகும். ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வரும்போது நம்ம போகும்போது, வீட்டுக்கு போகும்போது இந்த கடையில் இது வாங்கிட்டு போகணும் அப்படின்னு நான் நினச்சிடுவேன், அவ்வளோதான். ஆனால் ஆன் தி வே வரும்போது ஏதேதோ எண்ணங்கள் தான் நமக்கு ஓடிக்கிட்டே இருக்குமே. அப்படி ஓடும்போது கரெக்டாக மறந்தே போயிடும், இது வாங்கணும் அப்படிங்கிறதே மறந்துடும். ஆனால் அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது டக்குன்னு நமக்கு ஞாபகம் வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால இது நம்மளை சுற்றி இருக்கிற இடங்களை நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு இடமும் நம்மளுடைய மூடு அதை வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் நம்மளை சுற்றி இருக்கிற இடத்த சந்தோஷமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு சோர்வு ஏற்படும் போது அந்த இடமே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உலகத்தில் எங்கே வேணாலும் போயிட்டு வாங்க, கடைசியாக வீட்டுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் படுத்து பாருங்கள், அப்பாடா அப்படின்னு ஒரு ஃபீல் வரும், ஒரு நிம்மதியாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த இடங்கள் நம்மளை பற்றி ஞாபகம் வச்சுருக்கிறதுனால உடனே நமக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஆனால் நம்ம வெவ்வேறு இடத்துக்கு போகும்போது புதுமையான ஃபீலிங் கிடைக்கும், பட் கம்ஃபர்டபிலிட்டி கிடைக்காது. அடுத்ததாக இப்போ நீங்களே
சொல்லுங்கள், ஒரு க்ரைம் ஸ்பாட், ஏதோ ஒரு கொலை நடந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல எந்த தடயமுமே இல்லைன்னாலும், ஆனால் அந்த இடமே ஒரு மிகப்பெரிய தடயம் தான். யாராவது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரொம்ப அமைதியான மனதோட நிதானமாக அந்த இடத்துல போய் சர்ச் பண்ணார்னா, அந்த டைமில் அந்த இடமே அவருக்கு சில க்ளூவை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கொலைகாரன் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுறவங்க ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு போவாங்க. கண்டிப்பாக நம்ம அமைதியாக பார்க்கணுன்றதை திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த அமைதியான மனதோடு நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக நமக்கு ஒரு க்ளூ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே உணர்வு மையம். உணர்வுனா என்ன, உணர்வு மையம்னா என்னன்ற அதனுடைய டிஃப்ரெண்ட் கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா தான் மனிதனுடைய முன்னேற்றத்துக்கு எவ்வளவு மேன்மையான அறிவியலை நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு மனிதன் கண்டுபிடிச்சிருக்கான் அப்படிங்கிறத நம்மளால் உணர்ந்துக்க முடியும். ஸோ இந்த இடத்துல மறுபடியும் சம்மரி போட்டிருக்கேன். உணர்வுனா என்ன, உணர்வு மையம்னா என்னன்றது நமக்கு தெரியும். தென் உணர்வுகளின் கணிதம் பார்த்தோம். மனிதனின் வித்தியாசம், மனிதனுக்கும் மற்ற உயிர்களுக்கும் என்ன வித்தியாசம், ஒரு கல் மண்ணுக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஒரு எக்ஸ்ப்ரெஷன், எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ரெஷன் பண்ணுறோமோ அதுதான் வித்தியாசம். கல் மண்ணுனா எக்ஸ்ப்ரெஷன் பண்ணாது, பட் அதுக்கும் உணர்வு மையம்ன்றது ஒன்று கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி உணர்வின் வெளிப்பாடு. ஸோ ஒவ்வொரு உணர்வும் நிச்சயமாக அதை பற்றிய இன்ஃபர்மேஷனை வெளியே அனுப்பிச்சிக்கிட்டே இருக்குது. மனிதனுடைய கணித திறமை, மனிதன் எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டாலும் கொஞ்ச நேரத்தில் அந்த உணர்வு மையத்தோடு ஒன்றி ஒரே பொருளாக மனிதனாகவே மாறிட முடியும். இந்த விஷயத்தில் தான் நம்ம எல்லா விளையாட்டு எல்லா விஷயங்களையும் சக்ஸஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது காரணம் இந்த உணர்வு மையத்தோடு ஒன்றும் போது தான் அது நடக்குது. ஸோ நீங்களே யோசனை பண்ணி பார்க்கலாம், எப்போல்லாம் நீங்கள் ஜெயிச்சிங்களோ அப்போல்லாம் நிச்சயமாக உங்களுக்குள்ளார ஒரு பேரமைதி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் உணர்வின் வேகம் ஒலியினுடைய வேகத்தை விட அதிகமானது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த விஷயத்தினால தான் ஐன்ஸ்டீனால் ஒலியினுடைய வேகத்தை அதே வேகத்தில் நம்ம போகும்போது சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிலேட்டிவிட்டி தியரி அப்படிங்கிறத உருவாக்குனார். அப்போ அவர் என்ன நடந்தது அப்படின்னா, அவர் மிக கூர்ந்து அந்த ஒலியவே கவனிச்சிக்கிட்டு இருந்ததுனால, உணர்வு மையத்தில் போனதுனால ஒலியை விட வேகமாக போய் அவரால் பார்க்க முடிஞ்சுது. அதனால தான் அவரால் ரிலேட்டிவிட்டி தியரி அப்படின்னு ஒன்று உருவாக்க முடிஞ்சுது. இந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி இருந்ததுனால தான் கணித மேதை ராமானுஜம் அன்னைக்கே ஒரு ஃபார்முலா உருவாக்குனார். அந்த ஃபார்முலா கிட்டத்தட்ட 1800களில் உருவாக்குனது, 200 வருடங்களுக்கு அப்புறம் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஃபார்முலா பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லி, பழைய நட்சத்திரம், எந்த ஒரு நட்சத்திரம் அதனுடைய முழு சக்தியையும் இழந்து கருப்பாகவே மாறிடுச்சோம், எது பக்கத்தில் போனால் எல்லாத்தையும் இழுத்துக்குதோ அதனுடைய ஃபார்முலாவை தான் அவர் அப்போவே எழுதியிருக்காரு அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. தென் பொருள் தன்மையும் உணர்வும் அப்படின்னு பார்த்தோம். ஒவ்வொரு பொருளை சார்ந்து இந்த உணர்வு இருக்கிறதுனால நம்ம ஒரு பொருளை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பொருள்லேருந்து கிடைக்கக்கூடிய உணர்வு அலைகளை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னோம்னா ஸோ பொருள் தன்மையை நம்ம தெரிஞ்சிக்க முடியும். இப்படி தான் ஒவ்வொரு செடி கொடியில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுடைய முனிவர்கள் கண்டுபிடிச்சாங்கன்றதை நம்ம பார்த்தோம். உணர்வும் இடமும், ஒவ்வொரு இடமும் நம்மளுடைய ப்ரெசன்ஸை, நம்மளுடைய மூட் என்ன இருந்ததுங்கிறத ஞாபகம் வச்சுக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, சார் நீங்கள் உணர்வு மையம்னு சொல்கிறது மனசா இல்லை கடவுளா, என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. சில பேர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சார் நீங்கள் நாத்திகரா இல்லை ஆத்திகரா, கடவுளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நிச்சயமாக இதுக்குண்டான கிளாரிட்டி எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய நோக்கம். அதுக்காக தான் இந்த மனித வாழ்வும் விஞ்ஞானமுன்ற இந்த தொடரையே நான் எழுதிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இதை அடுத்தடுத்தது எதையுமே மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள்.
tinyurl.com உணர்வுகள் அப்படின்றதில் நீங்கள் ப்ரௌசரில் அடிச்சிங்க அப்படின்னா யூடியூப் சேனலுக்கு போயிடலாம். அதிலிருந்து நீங்கள் இது முழு நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா எப்போல்லாம் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இன்டிமேஷன் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்டை கண்டிப்பாக எழுதுங்க. நன்றி.